ஹால் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் என்ன மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக வெயிட் லாஸை விடாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு நாள் நம்ம லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக மாறும். ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவும் டயட் ரிலேட்டடாகவும் நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, உங்கள் டயட் ஃபுட்டெல்லாம் நியூட்ரிஷ்னல் கிட்ட சார்ட் வாங்கி சாப்பிட்றீங்களா சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நோ தாங்க. நான் எந்த ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்கிட்டையோ கன்சல்ட் பண்ணி என்னோடய டயட்டை நான் ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி எந்த ஒரு ஃபிட்னஸ் பர்சன்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி என்னோடய ஒர்க் அவுட் பண்ணலை. நான் பண்ணுற எல்லாமே என்னோடய ஓனாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக எனக்கு போதுமான நாலேஜ் இருக்குது. ஏன்னா நான் ஒரு பிஎஸ்சி நர்சிங் கிராஜுவேட். அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேஷண்ட்க்கு நாங்களே டயட் சார்ட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நீங்களே உங்களோட ஓனாகவும் உங்களோட ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பர் டேக்கு கேலரிஸ் நம்ம உமன்ஸ்க்கு 1800லேருந்து 2000 தேவைப்படும். அதே மாதிரி மென்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2500 கேலரிஸ் பர் டேக்கு எடுத்துக்கணும். நம்ம இதிலிருந்து கேலரி டெஃபிசிட்டில் மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஃபுட் வலிக்குது சிஸ், என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ரொம்ப விக்ரஸாக ரொம்பவே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவே கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாக்கிங் மட்டும்தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஹோம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் 100-200 அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெக் பெயின், நீ பெயின் அப்படியெல்லாம் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு 20ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் 30, நெக்ஸ்ட் டே 50, அந்த மாதிரி உங்களோட இன்டென்சிட்டி லெவலை நீங்கள் கூட்டிகிட்டே போகணும். எனக்கு ஃபஸ்ட்டு 2 டேஸ்லேயே ரொம்பவே நீ பெயினும் காஃப் மசில் பெயினும் நிறையவே இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு 20-30 அந்த மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 50லேருந்து 100 பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஒர்க் அவுட்ஸ் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டியூரேஷனாக இல்லை நான் எப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற டைம் கேட்டிருக்காங்களான்னு தெரியல. இருந்தாலும் நான் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 2 o'clock அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காலையிலேருந்து வீட்டில் நிறையவே வேலை இருக்கும். குக்கிங் முடிச்சுட்டு வாஷிங், க்ளீனிங், மாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் தான் நான் என்னோடய ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கே நான் எல்லாமே 20 செட் 30 செட் அந்த மாதிரியெல்லாம் நான் எடுக்கலை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 10 செட்டில் தான் ஆரம்பித்தேன். 10x3 நான் பண்ணுற ஸ்க்ரீனில் தெரியல எல்லா எக்ஸசைஸும். ஃபஸ்ட்டு 10 செட் எடுப்பேன். ஒன்றா முடிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குவேன். ஸோ எழுந்தவனே நீங்கள் மார்னிங் பண்ணணும், உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம அதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதில் நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக அது எஃபெக்டிவாகவே இருக்கும். நான் இந்த லாஸ்ட்டு 40 டேஸாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா சிஸ்டர்? அதே தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நான் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் நான் லைட்டாக தான் எடுத்துப்பேன். ஸோ லைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயர்டாகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு ஒரு 2 o'clock மேலே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். லன்ச் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோன்னே. ஸோ அப்போது பொறுமையாக கொஞ்சம் ஒர்க் அவுட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்கிப்பிங் பண்ணுவேன். நெக்ஸ்ட் தம்பிள்ஸ் எடுப்பேன். லாஸ்ட்டாக ஒர்க் அவுட்ஸில் முடிப்பேன். இது எல்லாமே நான் ஒரேடியாக பண்ண மாட்டேன். நடுவில் மூச்சு வாங்கும், தண்ணி தாக எடுக்கும்.
ஒரேடியாக பண்ணாலும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே டேஞ்சர் தான். நெக்ஸ்ட் வந்து டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, இருந்தாலும் நான் இதை அட்வைஸ் பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் டீ குடிக்காமல் இருக்க முடியல, தலைவலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு 4 டீ நான் குடிப்பேன் அப்படின்னா அது வந்து 2ஆக குறைச்சிக்கோங்க. 2ஆக குறைச்சிட்டு இப்போ டீ வந்து ஒரு ஃபுல் கப்பில் குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து பாதியாக எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் அதில் போடுற சர்க்கரையோட அளவும் பாதியாக குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாள் பழக்கமான விஷயத்த விடுறது ரொம்ப கஷ்டம். வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து குறைச்சிட்டு பாதியாக லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ நேரம் வாக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மார்னிங்கே வாக் பண்ணால் ரொம்பவே நல்லது, கேலரிஸ் வந்து நல்லாவே பேர்ன் ஆகும். ஆனால் எனக்கு வந்து மார்னிங் வந்து சுத்தமாக டைம் இருக்காது. எழுந்தவொடனே குக்கிங் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 8 o'clock ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். ஸோ நான் வந்து ஈவினிங் 5 o'clock வாக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் டின்னர் இப்போல்லாம் சாப்பிட்ட உடனே நான் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோடய ஸ்டெப்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றனால. வாக்கிங் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே உங்களால் 45 minutes 1 hour வாக் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes 20 minutes அப்படி வந்து வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டே பை டே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பர் டேக்கு ஒரு 45 to 1 hour நடந்திங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் லிங்க் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வாங்கலை. ஸோ ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸில் கிஃப்ட் பண்ணாங்க. இந்த வாட்சோட நேம் பார்த்திங்கன்னா போட் வேவ் கால் ஸ்மார்ட் வாட்ச்சு. இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வாங்க முடியல அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது நம்மளோட ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆப் வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகுதா அக்கா, இவ்வளோ லேட்டாக ஒர்க் அவுட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டைமுக்கு பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. வெயிட் லாஸில் என்ன முக்கியம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். பர் டேக்கு 1800 கேலரி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது 800 to 1000 உங்களோட கேலரிஸ் அடங்குற மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட டியூரேஷனும் எஃபெக்டிவான ஒர்க் அவுட் மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒர்க் அவுட் இல்லாமல் வாக்கிங் மூலிமா கூட நீங்கள் உங்கள் வெயிட் லாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்டு நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களாலையும் முடியும், என்னை விட அதிகமாகவே முடியும். டெய்லி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஆப்வியஸாக 10,000 ஸ்டெப்ஸ் வந்து டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5,000 6,000 7,000 அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். என்னாலையுமே ஆப்வியஸாக டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் வேலை இருக்கும், ஷாப்பிங் போயிடுவோம், வெளியே போயிடுவோம், டெய்லி ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ஸ்டெப்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்மளுக்குள்ளே இருந்தாலே போதும், தானாக வெயிட் லாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் வெயிட் லாஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிஸ்டர் யூ ஆர் டூயிங் குட் பட் வென் யூ ஆர் ட்ரையிங் வெயிட் லாஸ் டோன்ட் ஆட் சுகர். கங்க்ராச்சுலேஷனும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் டேலேருந்தே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னோடய எல்லா வீடியோலையும் நான் ஃப்ரூட்ஸ் தான் காமிச்சிருப்பேனே தவிர எந்த ஒரு சாக்லேட், பிஸ்கெட், அதுக்கப்புறம் இந்த கடையில் வாங்குகிற மாதிரி குலாப் ஜாமுன், கேக்ஸு இது எதுவுமே நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ டோன்ட் ஆட் சுகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், கேக் ஐட்டம்ஸ், சாக்லேட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரூட்ஸ் இப்போ மாம்பழம் ஸ்வீட்டாக இருக்கும், கொய்யாப்பழம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சுகர் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவே அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க டோன்ட் ஆட் ஒயிட் ஐட்டம்ஸ், அதாவது வெள்ளையாக இருக்க எதுவுமே வந்து உங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் நடக்கும். ஆனால் இப்போ வெயிட் லாஸ் முடிஞ்சிட்டு இந்த இப்போ 60 days கழித்து நீங்கள் திரும்ப அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும், திரும்ப வெயிட் கெயின் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து 60 days வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 10 kg வந்து குறைச்சிட்டிங்க. ஸோ திரும்பவும் நீங்கள் நார்மல் டயட்டுக்கு பழைய மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து 15 kg வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து பேக் அடிக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுற டயட்டே ஸ்டேபிளாக இருக்க மாதிரியும் இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி டயட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஜர்னிக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது என்னை வந்து டெய்லி மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வந்து டெய்லி எனக்கு வந்து உருவாக்குது. ஸோ எனக்கு வந்து விஷ் பண்ண கங்க்ராச்சுலேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸில் மெயின் என்னென்னா கன்சிஸ்டன்சி. லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம டெய்லியும் பண்ணுவோம், நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிப்போம், கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.